Welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. So, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா என்ன எக்ஸாம் TNEB எக்ஸாம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்தக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான எக்ஸாம் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். டுடே இஸ் தி Part-7 அண்ட் தி ஃபைனல் பார்ட். ஸோ டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். டுடே இஸ் தி லாஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் from 51 to 60. So as you all know, நம்ம பார்த்தீங்கன்னா ADA 247 தமிழ் யூடியூப் சேனலில் முன்னாடி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபார் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247 அப்படின்ற ஒரு நியூவான ஒரு யூடியூப் சேனலில் we are taking classes. So do support as you have previously support in the other channel. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் நடத்தக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்துகிற எக்ஸாம் TANGEDCO/TNEB அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கான எக்ஸாம். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில், பிஇ எலக்ட்ரிக்கல், இந்த 3 டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு 3 கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ட்ரிபிளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இசிஇ, இஎன்ஐ அந்த மாதிரியும், மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரியும், சிவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து எலிஜிபிள். ஸோ ADA 247 ஆஃபர் என்னன்னு பார்த்தா ப்ராக்டிஸ் ஃபார் செலெக்ஷன் பிக்கஸ்ட் ஆஃபர் டே. யூ கெட் ஃபிளாட் 22% ஆஃபர் ஆன் தி டெஸ்ட் சீரீஸ் அண்ட் புக்ஸ் அண்ட் இபுக்ஸ். யூஸ் கோட் Y424 டு அவைல் திஸ் ஆஃபர். ADA 247 மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் புக்கு இல்லை இபுக் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூ கெட் 22% ஆஃப். திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ஆஃபர் ஆன் த பிக்கஸ்ட் ஆஃபர் டே. யூஸ் த கோட் Y424 டு அவைல் திஸ் ஆஃபர். ஸோ ரீசெண்டாக தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் வெப்சைட்டில் பார்க்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் பேஜ் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப நாளாக இருக்கக்கூடியது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி எக்ஸாம் டேட்ஸ் ஷெட்யூல் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 24/4/2019 இல்லை, 20 இல்லை, 21 இல்லை, 3 இயர்ஸ் நடத்தலை. ஆனால் 2019 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நெக்ஸ்ட் இயர் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்த TNEBயே இந்த தடவை நடத்துவாங்க. அப்கமிங் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நடக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுமே வந்து TNPSC கீழே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ TNPSC Group 1, Group 2, Group 4 அந்த மாதிரி இருக்க மாதிரி ஆவின்க்கு, TNEBக்கு, TNSTC எல்லாமே TNPSCயே அப்கமிங் இயர்ஸில் நடத்துவாங்க. ஸோ TNEBக்கான சிலபஸ் என்ன ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டல். 1/3 நெகட்டிவ் மார்க். ஒரு கரெக்டான ஆன்சர் எழுதிட்டு ஒரு ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு கரெக்டான ஆன்சருக்கு 1 மார்க் வந்துடும். ராங் ஆன்சருக்கு அதுலேருந்து 1/3 ஆஃப் த மார்க் வில் பி டிடெக்டட். ஓகேவா, மைனஸ் பண்ணிடுவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இந்த எக்ஸாமுக்கு உண்டு. ஸோ ப்ரீவியஸாக கேட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் 2015 கொஸ்டின் பேப்பரோட வெயிட்டேஜ் என்ன மாதிரிலாம் என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா 7 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 8.5 அப்படின்னு வருது எக்ஸாக்டாக. ஸோ அப்போது இட் கேன் பி எய்தர் 8 கொஸ்டின்ஸ் ஆர் இட் கேன் பி 9. ஸோ பேஸ்ட் ஆன் த டிஃபிகல்ட்டி அண்ட் பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்டோட வெயிட்டேஜை பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் ஃப்ரம் 6லேருந்து அப் டு 12 வரைக்கும் என்ன பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ மெக்கானிக்ஸ்க்கு வந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் 4 டு அவைல் திஸ் ஆஃபர். ADA 247 மொபைல் ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் இல்லை புக்ஸ் அண்ட் இபுக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃபர் கோட் Y424 அப்படின்ற கோட் போட்டிங்கன்னா யூ கேன் கெட் ஃப்ளாட் 22% ஆஃபர். So first question, the work ratio of closed cycle gas turbine depends upon. மறுபடியும் சொல்கிறேன், the work ratio of closed cycle gas turbine plant depends on option 1 pressure ratio of the cycle and specific heat ratio, option 2 compression ratio of the cycle and specific heat ratio, option 3 pressure ratio, temperature ratio,
and specific heat ratio, and option 4 வந்து பாத்தீங்கன்னா only pressure ratio. கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல work ratio of closed gas turbine plant depends on what factors? Number 1, pressure ratio of the cycle and specific heat ratio. Number 2, compression ratio of the cycle and specific heat ratio. Option 3, pressure ratio, temperature ratio and specific heat ratio. Option 4, only pressure ratio. So do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கெஸ் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ கெஸ் பண்ணுங்க. வில் சி வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் லேட்டர். ஸோ as you all know we are shifted from ADA 247 தமிழ் சேனல்லேருந்து நம்ம நியூவாக தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247 அப்படின்ற சேனலுக்கு மாறி இருக்கும், யூடியூப் சேனலுக்கு. பட் ஒன்லி this channel is only meant for engineering classes. So as of now mathematics, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. ஸோ வாட் எவர் மே பி த எக்ஸாம், இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா irrespective of the exam, irrespective of the exam and irrespective of the subject. TNEB எக்ஸாம் வருது அப்படின்னா TNEB எக்ஸாமுக்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து TNPSC வந்துதான் TNPSC பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாட் எவர் மே பி த எக்ஸாம், இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் வில் பி டேக்கன். ஸோ என்ன ஆன்சர்னு செக் பண்ணி பார்க்கலாம். Do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. So work ratio in gas turbine is defined as the ratio of net work to the turbine work. Ratio of net work to the turbine work. அப்படி பார்க்கும்போது work ratio depends on pressure ratio RP, ratio of the specific heat gamma and temperature ratio T1 divided by T3. இப்போ work ratio என்னும்போது pressure ratio, ratio of specific heat, temperature ratio, இது மூணுமே இன்வால்வ் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா work ratio. ஸோ அப்போ third option is the correct answer. Pressure ratio and temperature ratio and specific heat ratio. Next, question number 2. Is audio video clear irukka? Can you hear me? Anyone watching live, do comment that you can hear me. Okay. Second question, the work done in Carnot cycle, the work done in Carnot heat engine cycle is given by option 1 R log R T1 minus T2, option 2 R log E into R T1 minus T2, option 3 R log T1 minus T2, and option 4 R log E T1 minus T2. So question என்னன்னா, the work done in a Carnot heat engine cycle, the work done in a Carnot heat engine cycle is given by option 1 R log R T1 minus T2, option 2 R log E into R T1 minus T2, option 3 R log T1 minus T2, and option 4 R log E T1 minus T2. So answer என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். கார்னாட் எப்படி வேற எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log E ன்னு எழுதலாம். லானை வேற எப்படி எழுதலாம்னா log E. ஸோ அப்படி பார்க்கும்போது R ln into small r T1 minus T2. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 R log E into R T1 minus T2. ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. Those who are watching live, do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. So do support like you supported for the previous channel ADA 247 Tamil. ADA 247 தமிழுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரியான ஒரு ஆதரவு and support we need for this channel also.
Tamil engineering classes by ADA 247. This channel is only for engineering subjects. So as of now, mechanical, electrical, basic engineering and science, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா engineering maths, இந்த 4 சப்ஜெக்ட் வந்து இந்த சேனல்ல we will be having classes. So third question பார்ப்போம். In a fully automatic transmission, option 1, the torque is continuously transmitted to the driving wheel. Option 2, power is continuously transmitted to the driving wheel. Option 3, tractive effect is continuously transmitted to the driving wheel. And option 4, driving force is continuously transmitted to the driving wheel. Fully automatic transmission என்ன நடக்குது செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கான டயக்ராம். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கான டயக்ராம். ஃப்ளூயிட் ஃப்ளைவீல், இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாரி fluid flywheel னு சொல்லுவாங்க, இல்லைனா fluid coupling. It is called as either fluid flywheel or a fluid coupling. ஸோ அப்போது எபிசைக்ளிக் கியரிங் அப்படி இல்லைனா பிளானட்டரி கியரிங், ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் நார்மலாக ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நவடேஸ் ஃப்ளூயிட் ஃப்ளைவீல் இல்லைனா ஃப்ளூயிட் கப்ளிங் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் தி இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன். இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸும் நடுவில் வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஃப்ளைவீல். இது வந்து இட் இஸ் ஒன்லி யூஸ்ட் இன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இட் இஸ் ஒன்லி யூஸ்ட் இன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். அப்படி பார்க்கும்போது இட் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு டிரான்ஸ்மிட் பவர் வித்தவுட் change of torque from driving the shaft to the driven shaft with the help of fluid, generally oil. The power transmitted hydraulically and efficiency பார்த்தீங்கன்னா 98%. ஸோ மற்ற ஃப்ளைவீல் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சியோட இதில் பார்த்தீங்கன்னா 98% எஃபிஷியன்சி கிடைக்குது. ஸோ therefore efficiency is equal to power output divided by power input. Since therefore no loss of torque while transmitting the power from the engine to the driving wheels during the gear shift, the operation is smooth and continuous. So power என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக is being delivered in automatic transmission using the fluid flywheel. So option 2 பாருங்க, power is continuously transmitted to the driving wheel. Power is continuously transmitted to the driving wheel. Therefore in a fully automatic transmission the power is continuously transmitted to the driving wheel. Option 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். Next question number 4. The curl of velocity vector is also known as. The curl of velocity vector is also known as. Option 1, linear deformation rate. Option 2, angle. What is the answer for question number 4? Check பண்ணி பார்க்கலாம். The curl is a vector operator that describes the infinitesimal rotational of a vector field in 3-dimensional space. So அப்படி பார்க்கும்போது end of derivation, vorticity is a flow field is defined as. The vorticity of a flow field is defined as vorticity is equal to 2 omega, which is equal to del into v vector. Vorticity is equal to 2 omega, which is equal to del into v vector. Therefore vorticity is nothing but curl of a velocity vector. Vorticity is nothing but a curl of a velocity vector. Therefore for question number 4, option 4, vorticity is the correct answer. Next question number 5. The following type of aircraft requires longest runway to take off. ஸோ இந்த மாதிரியான ஏர்க்ராஃப்ட்டுக்கு பறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அது ஒரு ரன்வேயில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பறக்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுற என்ன மாதிரியான ஏர்க்ராஃப்ட் இல்லை எந்த மாதிரியான இன்ஜின் யூஸ் பண்ணுற ஏர்க்ராஃப்ட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்குது. இது என்ன அப்படின்னா லாங்கஸ்ட் ரன்வேயில் போயிட்டு தான் டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது the following type of aircraft requires
longest runway for takeoff. Option 1, the aircraft that uses turboprop engine. Option 2, the aircraft that uses turbojet engine. Option 3, the aircraft that uses piston engine. And option 4, the aircraft that uses turbofan engine. So இந்த turboprop, turbojet, piston, turbofan எல்லாமே engine. இந்த engine பேஸ் பண்ணி பறக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்டுக்கு லாங்கஸ்ட் ரன்வேல அது வேகமாக போய் அதுக்கப்புறம் தான் அதால் பறக்க முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். Anyone watching live, do share your options for question number 5. Okay, check பண்ணி பார்க்கலாம். turbojet engine. ஸோ டர்போஜெட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்டேக்கு அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் எடுத்து அடுத்த டர்பைனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நடக்குது. கம்ப்ரெஷன் முடிஞ்ச உடனே ஃபியூவல் மிக்ஸ் ஆகி கம்பஷன் ப்ராசஸ் நடக்குது. ஃபைனலாக எக்ஸாஸ்ட் கேஸஸ் வந்து வெளியே வருது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டு செக்ஷன் எது அப்படின்னா ஏர் இன்லெட்டும் கம்பஷன் சேம்பரும் பார்த்தீங்கன்னா கோல்டு செக்ஷன், கம்பஷன் ப்ராசஸும் எக்ஸாஸ்ட் ரீஜனும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் செக்ஷன். எ பியூர் கேஸ் டர்பைன் இன்ஜின் that generates thrust through a nozzle is called as turbo. அதாவது டெஸ்ட் சீரிஸ் புக்ஸ் இபுக் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா you get flat 72% off. Use the code Y424 to avail this offer. Next, sixth question. In loop scavenging, the top of the piston is. In loop scavenging, the top of the piston is option 1 flat, option 2 contoured, option 3 slanted, and option 4 வந்து depressed. First scavenging na enna? Scavenging na enna? Inlet ஒரு piston இருக்கு பாத்தீங்க அப்படின்னா inlet valve, exhaust valve. ஓகேவா? நடுவுல வந்து spark plug இருக்கு. ஸோ piston, கனெக்டிங் ராட் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இன்லெட் ஏர் ஓப்பன் ஆகி உள்ள வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகி என்ன ஆகிடும்னா எக்ஸாஸ்ட் கேஸ்லாம் வெளியே போயிடும். ஸோ எக்ஸாஸ்ட் கேஸ் ஓப்பன் ஆகிற நேரத்திலே பார்த்தீங்கன்னா இன்லெட் வேலும் ஓப்பன் ஆகிட்டு நியூவாக என்ன ஆகும் அப்படின்னா ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே வரும். ஸோ அப்படி உள்ளே வர ஏர் ஃபியூல் மிக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா பர்ன்ட் எக்ஸாஸ்ட் கேஸை வெளியே தள்ளணும். அப்படி வெளியே தள்ளுற அந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்கேவெஞ்சிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பிஸ்டனோட டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? பிஸ்டன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ளாட்டு. ஸோ சில பிஸ்டன் பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பருமே வந்து பிஸ்டனோட டாப் சர்ஃபேஸில் இருக்கும். அதுக்கு ஒரு மாதிரியான ஷேப் இருக்குது. ஸோ அப்போது லூப் ஸ்கேவெஞ்சிங்கில் டாப் ஆஃப் த பிஸ்டன் எந்த மாதிரி இருக்கும்? ஃப்ளாட்டா, கான்டர்டா, ஸ்லாண்டடா, இல்லை டிப்ரெஸ்டா? கொஸ்டின் நம்பர் 6. In loop scavenging, the top of the piston is. Check பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. In loop scavenging, the incoming air passes over the piston crown, then rises towards the cylinder head. The exhaust gases are forced before the air passing down and out of the exhaust ports located just above the inlet ports. For making scavenging effective, the top of the piston is contoured. For making scavenging effective, the top of the piston is contoured. So அப்போ contoured அப்படின்ற ஆன்சர் தான் கரெக்ட். ஃபார் கொஸ்டின் நம்பர் 6, டாப் ஆஃப் தி பிஸ்டன் இஸ் contoured. ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், those who are watching live, do share the link with your friends so that they can also join in the MCQ question discussion part. 7th question என்னன்னு பார்க்கலாம். A hypersonic air breathing propulsion requires the following type of combustion chamber. A hypersonic air breathing propulsion requires the following type of combustion chamber. Option 1, can type gas turbine combustion. Option 2, annular type gas turbine combustor. Option 3, ramjet combustor. And option 4, supersonic combustor. ஸோ கொடுத்துருக்கிற 4ல் எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்சானிக் ஏர் பிரீத்திங் propulsion requires
the following type of combustion chamber. கொடுத்திருக்க 4 combustion chamberல hypersonic air breathing propulsion systemக்கு எந்த மாதிரியான combustion chamber வந்து சூட் ஆகும்? Question number 7. What is the suitable combustion chamber for a hypersonic air breathing propulsion system? Answer என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். Flight with the atmosphere. So the base பண்ணி நம்ம செக் பண்ணும்போது, so because this scramjet uses external air for combustion, it is more efficient propulsion system for flight with the atmosphere than rocket. Therefore, a hypersonic air breathing propulsion requires the following type of combustion chamber போது supersonic combustion option 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். Next, question number 8. A vortex flow is a vortex VORTEX. A vortex flow is option 1 rotational flow, option 2 irrotational. So vortex ல ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளோ இருக்கு, forced vortex அப்புறம் only vortex னு கேட்டிருக்கிறதால ஆப்ஷன் 1 rotational flow and option 2 irrotational flow ரெண்டுமே கரெக்ட். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர். Question number 9. Carbon monoxide formation in internal combustion engine is due to. Carbon monoxide formation in internal combustion engine is due to. Option 1 insufficiency of air, option 2 insufficiency of oxygen, option 3 insufficiency of air and temperature, and option 4 insufficiency of oxygen and temperature. Carbon monoxide formation in internal combustion engine is due to option 1 insufficiency of air, option 2 insufficiency of oxygen, option 3 insufficiency of air and temperature, and option 4 insufficiency of oxygen and temperature. So carbon monoxide ஒரு இன்ஜின்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ரீசன் என்ன? டியூரிங் கம்பஷன் ப்ராசஸ். ஒரு ஐசி இன்ஜின்லன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன நம்ம செக் பண்ணி பார்ப்போம். So carbon monoxide is formed during the combustion of fuel-rich mixtures due to deficiency of oxygen. Oxygen பற்றாக்குறையினால தான் combustion processல during fuel-rich mixturesல ஏற்படக்கூடிய எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. மறுபடியும் பார்க்கலாம். கார்பன் மோனாக்சைடு is formed during the combustion of fuel-rich mixtures due to deficiency of oxygen. So oxygen deficiencyனால ஏற்படக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. ஸோ 9 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 insufficiency of oxygen தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 10th question. Carbon monoxide and carbon dioxide emissions can be measured using option 1 infrared method, option 2 chemiluminescent method. CO and CO2. Carbon monoxide and carbon dioxide கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பர்சிவ் இன்ஃப்ராரெட் மெத்தட். நான் டிஸ்பர்சிவ் infrared NDIR method. So option 1 infrared method தான் வந்து கரெக்டான ஆன்சர். So practice session, practice for selection, biggest offer dayல you get flat 22% offer on all textbook, book அப்புறம் e-book. You get flat 22% offer on all test series, books and e-books. Use the code Y424 to avail this offer. ADA 247 mobile app phone la install panni while purchasing test series, books and e-books you can get the offer of flat 22% while using the code Y424. Offer ending soon. Do avail this offer. So TNPSC combined engineering services mechanical pathina batch run ஆயிட்டு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. Batch started from Jan 10th. Batch timing pathina evening 7 PM to 9 PM. This batch is specially made for college goers and office goers. So pathina almost 140 to 150 hours of live classes being conducted for TNPSC combined engineering services mechanical department.
So total price பார்த்தீங்கன்னா 2109. You get flat 17% offer while using the code Y424. If you use the code Y424, you get flat 17% offer. 17% offer. TNPSC combined engineering services versus TI and GEDC TNEB என்ன difference அப்படின்னு பார்ப்போம் based on syllabus. So first வந்து மெக்கானிக்ஸ் இருக்கு, strength of materials and design, material science and metallurgy, thermodynamics, heat transfer, production technology and automotive engineering. Total 7 topics based on TNPB syllabus. TNPSC பார்க்கும்போது மெக்கானிக்ஸ், கைனடிக்ஸ் and dynamics, strength of materials and design, material science and metallurgy, thermodynamics, heat and mass transfer, production technology. ஸோ பார்த்தீங்கன்னா 6 டாபிக்ஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து காமன். ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ் வந்து டிஎன்ஏபியில் ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா இருக்குது. டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் பார்க்கும்போது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் டர்போமெஸ்டரி, மெட்ராலஜி அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், கேடு, கேமு, சிம்மு, எஃப்இஏ, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டாபிக்லாம் வந்து இதில் 4 டாபிக் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்ஆர்பிக்கு அதே மாதிரி டிஎன் தமிழ்நாடு நடத்தக்கூடிய டிஆர்பி எக்ஸாம், அதே மாதிரி ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஜேஇக்கு பார்க்கும்போதுமே ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் மெக்கானிக்கல் சிலபஸ் வந்து இந்த 4 எக்ஸாம்லையுமே காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ டூ ஜாயின் அ டெலகிராம் குரூப் ADA 247 தமிழ் using the link, and do like, comment and share and subscribe Tamil Engineering classes by ADA 247. Thank you all for joining. We'll see you guys tomorrow.